A particle is moving in a circle of radius r under the action of a force which directed towards the center. This meaning clear ஆயிடுச்சு. This force is a centripetal force which is alpha r squared, which is a force. Okay. அடுத்தது the total mechanical energy of the particle கேட்டிருக்கு. Total energy is kinetic energy plus potential energy. ரெண்டு வேலை நம்ம அப்ரோச் பண்ண போறோம். கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் எம் வி ஸ்கொயர். இங்க சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. mv ஸ்கொயர்ட் பை ஆர் இஸ் ஆல்பா டி ஸ்கொயர்ட். அப்போ mv ஸ்கொயர்டை மட்டும் நீ வெளியே எடுத்தேன்னா ஆல்பா mv ஸ்கொயர்ட் பை ஆர், இது ஆர் ஸ்கொயர்ட், சாரி mr ஸ்கொயர்ட், ஆல்பா ஆர் ஸ்கொயர்ட். அப்ப என்ன ஆயிரும்? ஆல்பா ஆர் கியூப். உனக்கு வேண்டியது ஆஃப் mv ஸ்கொயர்ட் மல்டிப்ளை 1/2 ஆன் போத் சைட். இதுதான் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்பா ஆர் கியூப் பை 2. அதே போல பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் இட்ஸ் a force. மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இஸ் a கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். உனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா மைனஸ் u ஈக்குவல் டு F is equal to, formula உனக்கு தெரியணும், F is equal to minus du by dr. R variable இருக்கு. அப்போ du equal to minus F into dr. அப்போ இன்டகிரேட் பண்ணா எனர்ஜி கிடைச்சோம். சரி, அப்போ F எவ்வளவு? ஆல்பா ஆர் ஸ்கொயர்ட் dr. இன்டகிரேட் பண்ண போறோம். ஆல்பா ஆர் கியூப் பை 3 இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம், விச் இஸ் டோட்டல் எனர்ஜி. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ வாட் யூ வில் கெட்? ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 1. அப்போ டோட்டல் எனர்ஜி வில் பி ஆஃப் ஆல்பா ஆர் கியூப் plus 1/3 alpha r cube. அப்போ alpha r cube காமன் எடுத்துட்டு 1/2 plus 1/3 which is 6. 3 plus 2 5. Alpha r cube is the answer. Total energy.